எம்ஜிஆர் 100க்கு எல்லா நடிகர் ஆமா ஐயா போனாங்க ஐயா. கேப்டனுக்கு பார்க்க வரல. உதாரணத்துக்கு தனுஷ் வரக்கூடாது அவன் தனிப்பட்ட எண்ணம். அதாவது கேப்டன் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது கருத்து வேறுபாடு இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க என்னன்னா இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க, ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஐயா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது நீங்கள் சொன்னது அது வந்து மிகப்பெரிய தவறு அவங்க செய்யறது. உனக்கு சண்டைக்காரனாக இருந்தால் கூட சரி, உனக்கு ஆவானா இருந்தால் சரி, சத்தப்போ அவனால் நீ போய் நிற்கணும். அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச அவனுக்கு சரி நீ மரியாதை. நாளைக்கு உனக்கு அதுமே வந்து நிற்பானுங்க. அதான் இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ, இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ நாளைக்கு அதான் உனக்கு. ஓகேங்களா? அதனால் நல்லது நினச்சி நாங்கள் இருக்கிறோம். வராதது வந்து அவங்களுடைய கருத்து வேறுபாடு என்ன நமக்கு தெரியாது ஐயா. உதவி பெற்றிருக்காங்க. இப்போ தனுஷ் குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே கேப்டன் தான். அது மிகப்பெரிய தவறு ஐயா. நீ சொன்னீங்க உதவி பெற்றிருக்க, அதுக்காக நாங்க உனக்கு இந்த கை உதவி செஞ்சா இந்த கைக்கு தெரியக்கூடாது, என்னுடைய மனசுக்கு தெரியும். இந்த கைக்கு உதவி செஞ்சா இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதுக்கோசரம் தான் கேப்டன் நம்ம பட்டம் கொடுப்பீங்களா, இந்த டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கல்ல, அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது தெரியாதுனால நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஐயா. அந்த என்ன சொன்னார் ஐயா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் டாக்டர் புரட்சி கலைஞர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றம், அவருடைய இறப்பை எங்களால் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கவும் மாட்டோம். காலம் பூரா அவருடைய கழகத்தின் வழியில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். என் தலைவனோட பாதையில் நாங்கள் செல்லுவோம். தயவு செய்து எல்லாரும் வந்து என்னுடைய தலைவருக்காக, நான் எது தப்பாக பேச மன்னிச்சிடுங்க, என்னுடைய தலைவருக்காக ஒரு மௌன அஞ்சலி எல்லாரும் செலுத்துருங்க. ஆத்மா சாந்தி அடையிட்டோம். ஆனால் என்னைக்கானாலும் எங்களுடைய கட்சி தலைமைச் செயலகத்தை முதலமைச்சர் என்ற போஸ்டிங்கில் எங்களோட அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக பதவி ஏற்பாங்க. நாங்கள் இருப்போம். அன்றைக்கி நீங்களும் இருங்க. மீடியாக்காரங்க மட்டும் தயவு செய்து எங்களுடைய கட்சியை, நாங்கள் வந்து அநாகரிகமான கட்சியோ இல்லை வந்து அடுத்தவங்களுக்கு துன்புறுத்துற கட்சியோ எதிர்ப்பான கட்சியோ நாங்கள் இல்லை. மக்களுக்காக நல்லது செய்ய மட்டும்தான் வந்த கட்சி நாங்கள் தவிர எங்களுடைய கழகம் வந்து பேரு கூட கட்சின்னு இருக்காது. ஏன் கட்சின்னு இருக்கானா, கட்சின்னு வச்ச முக்கால்வாசி பேர் திருடன் தான். கட்சின்ற பேரை வச்சு திருடன் தான். அவன் திருடுறதுக்கு வந்தவன். நாங்கள் கழகம்னு கூட வைக்க கூடாது. எங்கள் அந்நியார்ட்ட வந்து நாங்கள் முறையிட்டோம், கழகம்னு கூட வைக்கங்க. தேசிய முற்போக்கு திராவிட மக்கள் உதவி மையம் வைங்கன்னா நாங்கள் எங்களுடைய கருத்து. ஆனால் அந்நியார் கழகம்னு இருக்கட்டும். அது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் ஆள போவதில் நம்ம பாராளுமன்றத்தை ஆள வேண்டிய வாய்ப்பு நமக்கு வரும். தலைவர் அவ்வளோ செஞ்சுருக்காரு. இல்லாத பட்டம் யார் வந்தவன் போனவன் சாப்பாடு தான் எல்லாமே. சாப்பாடு போட்டால் சாப்பாடு மட்டும் அவர் போடல, சாப்பாடு மட்டும் போடல, என்னென்ன உதவி அவர் கையெழுத்து போட்டோ அவருக்கு போய் நின்னோ என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாமே என்னுடைய கேப்டன் செஞ்சார். அவரை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியல அந்த இறப்பை. உண்மையாக 5வது டைம் வரேன் ஐயா. அன்றைக்கி வந்தேன். அன்றைக்கி என்னுடைய கையை உடைய வேண்டிய அந்த பேரிகேடில் மாட்டிக்கினேன். அது ஏதோ அதிசயமாக ஒரு போலீஸ் நம்மளை காப்பாற்றி விட்டுல. அதுக்காக சொல்கிறேன், என்னோடய தலை இதுக்கு மேலே நான் பேச முடியல. நிறைய இருக்குது. பொழுது வழியாக பேசியிருந்தா இருப்பேன், நீங்கள் கேட்டுருந்தா இருக்கணும். நிறைய இருக்குது ஐயா அவரை பற்றி பெருமைகள் சொல்ல. செத்ததுக்கு அப்புறம் எல்லா டிவி நியூஸு, எல்லா யூடியூப், எல்லா சேனலும் பெருமையாக போடுறாங்க. கேப்டன் விஜயகாந்த் இருந்தால் கேப்டன் விஜயகாந்த் அதை பண்ணார் இதை பண்ணார். அந்த மாதிரி ஏன் இப்போ சொல்கிறேன்? அப்போ அன்றைக்கி இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே. ஆனால் அவர் கட்சியிலே அந்த தலைவர் போச்சே இல்லைப்பா, எம்எல்ஏ கூட ஆகலை. நீ அன்றைக்கி சொல்கிறதால இந்த வார்த்தையை அன்றைக்கி இதே மீடியாக்காரன் மறைச்சாங்க தலைவர். என்னோடய தலைவரை வந்து அந்த 2 மிகப்பெரிய கட்சிகள் இருந்து, கட்சினா வந்து அவங்க திறந்த கட்சி இல்லையா, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், அவங்களாம் அவங்க வழியில் வந்தவங்க, இவங்க ஒட்டிக்கின்னு வந்தவங்க ஐயா. ஒட்டிக்கின்னு வந்து இன்னைக்கு ஊழல் பண்ணி பணம் சம்பாருங்க. ஆனால் என் தலைவர் அவர் வந்து தொண்டர்களை வந்து அவர் கட்சி நிறுவனம் பேர் வச்சு இந்த கொடியை வச்சு ஐயா, தமிழ்நாட்டில் எங்களுடைய கொடியை தவிர வேறு எந்த கொடியும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்காது ஐயா. நீ எங்கே வேணா பாருங்க, 10 கொடி கம்பம் இருக்கட்டும், என்னுடைய தலைவர் கம்பம் மட்டும் தனியாக தெரியும் ஐயா. அவருடைய தெளிவு ஐயா, தெளிவு. என்னைக்காக இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம், மக்களுக்கு செய்வோம் ஐயா. என்னுடைய தலைவர் ஒரே குறிக்கோள் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஊழல் நடக்கவே கூடாது, எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும். யாரும் ஏழை பணக்கான வித்தியாசம் இருக்கக்கூடாது. அவன் உழைப்பு அவன் சாப்பிடணும். அடுத்தவன் வந்து என்னுடைய உழைப்பு அடுத்தவன் சாப்பிடவே கூடாது. அவருடைய குறிக்கோளே அதான். அவனை பெருமைப்படுத்தி வைக்கணும், எல்லாருமே சமமாக நடத்தணும். இப்போ என்னுடைய பசங்க வேலை மாதிரி ஸ்கூல் படிக்க வைக்க ஏன் முடியல? வருமானம் இல்லை. 500 ரூபாய் வருமானத்தை வச்சு சாப்பிட முடியுமா, வாடகை கட்ட முடியுமா? நான் பசங்களை படிக்க வைக்க முடியும், பண்ண முடியலையே. காலகட்டம் இப்போ சூழ்நிலை அது போல் ஏற்று அது போல் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து என்னுடைய தலைவர் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொன்னால் கூட
இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னுடைய தொண்டர்கள் இருக்காங்க. யாரையும் கை விட மாட்டோம். நாங்கள் யாரும் கட்சி விட்டு போவோம். முக்கியமான விஷயம் தான். எல்லாரும் நினைப்பாங்க கட்சி கலைஞரும். தயவு செய்து சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் என்னுடைய பிறந்த குழந்தை முதற்கொண்டு உறுப்பினர் கார்டு வாங்கி கொடுப்பையா. எல்லாமே எங்கள் கட்சி எங்களுடைய பரம்பரையே வரும் இதுக்கப்புறம். ஓகேங்களா? அதனால் கட்சி அழிஞ்சிடாதையா. கட்சி நிலைநாட்டுவோம். எங்களால் முடிஞ்ச போராடுவோம். எப்படியாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதலமைச்சர் ஆக்கி எங்கள் அந்நியாரை அவங்க கையால் எங்கள் கேப்டன் என்னென்னா செய்ய நினச்சாரோ, மக்களுக்காக செய்யணும்னு நினச்சாரோ, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு சலுகை என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் சரி சமமாக எல்லா பசங்களுமே வேலை ஸ்கூல் படிக்கலாம். எல்லாமே கவர்மெண்ட் மூலிமா எல்லாமே நடத்தணும். யாருக்கும் ப்ரைவேட் கொடுக்க மாட்டோம். எந்த கான்ட்ராக்டும் ப்ரைவேட் கிடையாது ஐயா. ப்ரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டிங்க வாங்கி கோடிக்கணக்கில் ஐயா மூட்டை ஐயா. என் பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லையா, அவன் காரில் வச்சு 50 கோடி 500 கோடி 200 கோடி எங்கேருந்து எவன் விட்டு பணம் ஐயா? எவன் விட்டு பணம்? நீ பிரிண்ட்டு நீ அடிக்கிற, ரிசர்வ் பேங்க் அடிக்கிறான்ல, அந்த பணம் எல்லாரும் தானே போய் சேர்ந்துருக்கணும். எல்லாரும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான்ல, எல்லாம் தானே போயிடணும். நீ மட்டும் கட்சி கொடி போட்டுன்னு போகிற. பெரிய 10 காரு கூட போகுது. 10 காரு எதுக்கு உனக்கு? 2 காரு போ. உனக்கு எதுக்கு அவ்வளோ? உனக்கே ஆடம்பரம். நீ மக்களுக்கு உதவி செய். மக்களுக்கு உன்னோட கடமையை செய்யணும். கவர்மெண்ட் சர்வீஸ் அரசியல் ஒன்று தான் ஐயா. ஓட்டு போடுறது நீ உன்னுடைய கப்பாசிட்டி 5 வருஷம் தான். 5 வருஷம் நீ சம்பாதித்தோ உன் குடும்ப நலத்தோ நீ அரசியல் வரக்கூடாது. அரசியல் என்பது மக்களுக்கான உதவிக்காரங்களும் மக்களுக்கான தேவைகள் செய்யவும் அவங்கள பூர்த்தி செய்தோம். எந்த மக்களும் கஷ்டப்படாமல் கண்ணீர் விடாமல் எந்த சூழ்நிலை மழை வெள்ளம் எது வந்தாலும் பாதிப்பதான் மக்கள் நம்ம ஓடி போய் நம்ம அரவணைச்சு அவங்க என்னென்ன தேவையோ அத்தியாவசியம் மேற்கொண்டு செய்யறது தான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு சேர்மேனு யாராக இருந்தாலும் சரிங்க ஐயா. இதை செய்யத்தான் உனக்கு மக்கள் ஓட்டு போகிறானே தவிர ஓட்டு போட்டோன்னே 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுற போகிற ஒரு சுற்றுற எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அந்த 10 நாள் மேற்கொண்டு நீ உன்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ உன்னால் பணத்தை எவ்வளோ இன்கம் வர வைக்க முடியுமோ எதெல்லாம் கையெழுத்து போட்டிங்கன்னா நான் பண்ண முடியும் பண்ணி பணத்தை சம்பாதிச்சு அடுத்த எலெக்ஷன் வச்சுக்கிறேன். நீயும் துண்ணப்பாடு இல்லை. அடுத்த எலெக்ஷன் எதுக்கு? இந்த எலெக்ஷன் தோற்றா அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சிட. நீ எப்படி ஜெயிக்கிற? பணங்குது உங்கள்கிட்ட இல்லை ஜெயிக்க முடியுமா? எங்கள் கட்சியில் ஏன் ஜெயிக்க முடியலன்னா எல்லோரும் நாங்கள் ஓட்டு கேட்குறோம், பணம் கொடுக்கல. எல்லாம் பணத்தை விடுவாங்க, ஓட்டை கேட்கல. பணம் கொடுக்க பார்த்தா ஓட்டு போட்டு என்னங்க ஓகேலா? அதை நம்ம தமிழ்நாட்டை மாற்ற முடியாது ஐயா. அது ஜனநாயக நாட்டில் அது மட்டும் தவறு கொடுத்து ஓட்டு வாங்குறது மட்டும் தான் ஜனநாயகமே இல்லைங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது எதுங்க? எப்படிங்க ஜனநாயகம்? ஜனநாயகம்னாக்கா என்ன தெரியுமா? சொன்ன மாதிரி ஜனநாயகத்தின் முறைப்படி தனி மனுஷன் உரிமை உனக்கு பிடிக்கல நோட்டாவில் போட்டு நோட்டாவில் போடு. அது ஜனநாயகம் இல்ல. 1000 ரூபாய் கொடுத்தா நான் 1000 ரூபாய் 2000 தலைவா நீ 2000 ரூபாய் கொடுத்தா நான் 3000 ரூபாய் கொடுக்கல. அவன் 500 ரூபாய் தர 500 ஓட்டு எப்படி? மக்கள் பண்ற தப்ப மக்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நீ காலமுறை 4.5 வருஷம் கத்துறாங்க, மக்கள் அழுகுறாங்க, கதறாங்க. ஆனால் லாஸ்ட் அந்த 3 மாதம் திருப்பி ஓட்டு அவங்களுக்கே போட்டு அவங்கள வர வச்சு எல்லாம் ஊழல் பண்ண வச்சு அவங்க பெரிய ஆள் ஆக்கி விட்டு மக்கள் பண்றது ஐயா. ஆனால் என் தலைவர் சத்து காரணம் ஐயா. கண்டிப்பா ஐயா ஆழ்ந்த இருங்கள் ஐயா. எங்களுடைய சார்பாக ஆழ்ந்த இருங்கள் ஐயா தலைவர்.